சக்சஸ்க்கான காரணங்கள் எப்படி சக்சஸ் ஆகணும், இந்த மாதிரி சக்சஸ் ஆகும் சொல்லி செகண்ட் சக்சஸ் வந்திருக்கக்கூடிய நம்மளோட பாலகுடி சார் வெல்கம் பண்ணி அவரோட நேரில் வைக்க சேர்ந்து பண்ணோம். ப்ளீஸ் நல்லா ஒரு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒசூர் அப்படின்னாலே எனக்கு 2 தடவை வந்திருக்கேன். எங்க ஊர்ல இருந்தே ஒரு பெரும் பகுதியை ஒசூர்ல இருக்காங்க. எங்க கிராமத்துல இருந்து இங்க தொழில் பண்றவங்க நிறைய பேர் கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க நிறைய இருக்காங்க. செகண்ட் டைம் ஒரு ப்ரோக்ராம்ல வந்ததா ஃபர்ஸ்ட் டைம். அந்த வகையில இந்த வாய்ப்பு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஒசூர் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. எப்படி இருந்துச்சு சார் ஃபர்ஸ்ட் செஷன் எடுத்தாங்க? எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவங்க யாராவது சாரோடைய? ஓகே, கண்டிப்பா சார். அடுத்த ஒரு 2 வருஷத்துல சார் மாதிரி நீங்களும் பொருளாதார ரீதியா பெரிய வெற்றியாளர் டீம்ல பெரிய டீம் வச்சு நிர்வகிக்கிற ஒரு பெரிய லீடரா மாறணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேனி மாவட்டம் வெங்கடாச்சலம் சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம். இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது வெளிநாட்டில் வேலை செஞ்சிருக்கேன். மலேசியாவில் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிருந்தேன். எங்க ஊர்ல பங்குனி மாசம், எங்க ஊர்ல இல்ல, பங்குனி மாசம்னால என்னங்க? வெயில். வெயிலுக்கு மேல ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, திருவிழா. இங்க இல்லையோ? எங்க இதெல்லாம் போனீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா எங்க போனாலும் ஒரு போன் மட்டும் பேச முடியாது. அம்பிகை ஈஸ்வரி அப்படின்ட்டு ஒரே சாமி பார்த்தா ஓடிட்டு இருக்கு எல்லா ஊருமே. அந்த மாதிரி எங்க ஊர்ல காளியம்மன் கோயில் திருவிழா பங்குனி மாசம் நடக்கும், வருஷம் நடக்கும். அதுல எங்க ஊர்ல நிறைய எங்க ஊர்ல இருந்து பாருங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்க இருந்தாலும் அந்த பங்குனி திருவிழாவை பார்த்துக்கலாம், வந்துருவாங்க ஊர் திருவிழாவுக்கு. அந்த மாதிரி பங்குனி எங்க ஊர் கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கேன். அப்ப வந்த இடத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு சர்ச்சையில ஒரு மீட் பண்ணக்கூடிய ஒரு நண்பர் இந்த பொக்கிஷமான வாய்ப்பை எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு இதை சொல்லும் போது நான் என்னன்னா ஒரு 70,000 மேல சம்பளம் வாங்கிட்டு மலேசியாவில் 2012 காலகட்டத்தில். அப்போ சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு தொழில் வாய்ப்பு சொன்னா கேட்போமா, யாரா ஒரு கம்பெனி வேலை போயிட்டு இருக்கீங்க நல்ல சேலத்துல, ஓகே, இப்போ வந்து புதுசா இந்த வாய்ப்பை சொன்னா எப்படி நம்ம மனதில் எப்படி என்ன சொல்லணும்? என்னது பிசினஸா? பொருள் வாங்கினா பிசினஸா? இந்த ஆள் படிக்கிறவா தானே? நான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருக்கேன். நீ போய் மேல சொல்லுவாங்க இல்லையா, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. என்கிட்ட நண்பர் சொல்லும் போது நான் அவர் என்ன சொன்னேன், என்ன அப்படின்னா என்னோட உயிர் நண்பர் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்க, பரவாயில்லப்பா நல்ல விஷயம் தானே அப்படின்னு. நீ பண்ணுமா அப்படின்னு. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனி இருக்கு, பொருள் வாங்கினா நீ பண்ணலாம் அப்படின்னு. சரி அப்படின்னு மறு பேச்சே பேசல, சரின்னு சொல்லிட்டேன். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அடுத்த நாள் புதன்கிழமை காலையில வாப்பா ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும் இல்லையா, செவ்வாய்க்கிழமைனா பணம் கொடுப்போமா கொடுக்குமா? அது சாயந்தரம் ஆயிடுச்சு, விளக்கு வச்சாச்சு. நான் சாயந்தரம் வாக்கிங் போறப்பதான் அவர் பார்க்கல தற்செயலா. அப்புறம் பேசுறாரு, அப்புறம் பிசினஸ் சொல்றாரு, சரி பண்ணிடுவோம்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து கண்டிப்பா நம்ம அவரே என்ன பண்ணல போஸ்ட் பண்ணல, நானும் என்ன காலையில மட்டும் பண்ணிடுவோம் அப்படின்ட்டேன். காலையில எனக்கு தூங்கிட்டு இருக்கேன், என்னை அவர் வந்து எழுப்பிட்டாரு. அப்போ சரி பணத்தை கொடுக்க அப்படின்னா, இல்ல மாப்பிள்ள ஒரு நிமிஷம் பொருள், என்ன பிசினஸ் தெரிஞ்சுக்க அப்படின்னா, நீதான் சொல்லிட்டே இல்லை அப்படின்னு. இல்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு ஒரு லீடர் வந்தாரு. அந்த வீட்டுல வந்து இந்த வியாபாரத்தை சொல்லி புரிய வச்சு இந்த வியாபாரத்தை சொல்லும் போது எனக்கு என்னன்னா, இப்படியும் தொழில் வாய்ப்பு இருக்கா? நம்ம கொடுக்குற காசுக்கு பொருள் கொடுத்துடுறாங்க, இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஒரு தொழில் வாய்ப்பா? ஆச்சரியமா பார்த்தேன். சரி நான் தான் முடிவு பண்ணியாச்சு, பணம் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. தொழில் வாய்ப்பு வீட்டுல இருந்து பேசினாங்க. அது பேசி புரிய வச்ச நபர் வேற யாரும் கிடையாது. இப்போ முன்னாடி பெரிய கனவு சொல்லி அதை அடைஞ்சிருக்கிறத காட்டினாங்களே நம்மளுடைய குருவர் சரவணன் சார் தான். நம்ம பெரிய ப்ரோக்ராம்ல பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய லீட் வந்திருந்தாங்க. அவருடைய இன்கம் இந்த பிசினஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா, நம்ம எல்லாருமே வருமானத்துக்காக தான் போயிருக்கோம். எல்லாத்துக்கும் உண்மையா இல்லையா? ஒரு 70,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், நல்ல கம்பெனி தான். ஆனா ₹1,00,000 அப்படின்றது அங்க நான் கிடையாது, அந்த இடத்துல சம்பாதிக்க முடியாது. இங்க அசால்ட்டா ₹1,00,000 மேல சம்பாதிக்கிறது அவரோட இன்கம் ப்ரூஃப்ல காட்டி பேசுறாங்க. கார் எடுத்துருக்காங்க, ஒரு சம்பாதிச்சிருக்காங்க சொல்லி பேசும்போது நல்ல கம்பெனி, நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கேன். என் மைண்ட்ல அதெல்லாம் ஓடுது. ஏன் நம்ம முழு நேரமா செய்யக்கூடாது?
எப்ப இருந்தாலும் நம்ம வெளிநாட்டுல இருக்கோம், அங்கேயே செட்டில் ஆக முடியாது, திருப்பி இங்க தான் வரணும். அப்போ இதை நம்ம ஃபுல் டைமா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு எடுத்து அங்கே நிறைய டவுட்ல கேட்டு கிளியர் பண்ணிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்த வியாபாரத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அன்னைக்கு இப்ப வந்து நம்பர் விளையாடுறது நம்மளுடைய குருநாதர் மதிப்புக்குரிய மிஸ்டர் திருமூர்த்தி சார் வந்திருந்தாங்க. அவருடைய இன்கம் அதெல்லாம் பார்த்தா முழு நேரமா இந்த வியாபாரத்தை துவங்குறதுக்கு முடிவு பண்ணோம். அப்படி துவங்கின வியாபாரத்தை எங்களுடைய அனுபவத்தோட இந்த கம்பெனில எங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த வியாபாரத்தை இப்போ நமக்கு எல்லாருக்குமே பாசம் இருக்கு இல்லையா, சாம் சார் மாதிரி மாறணுமா இல்லையா? யாருக்கெல்லாம் மாறணும்? எல்லாருக்குமே மாறணும். ஓகே, முதல்ல யாரு இந்த மாதிரி ட்ரைனிங் இருக்குன்னு சொன்ன உடனே நீங்களா வந்தீங்க? சார் நானா வந்தேன். இல்ல நிலா வந்து அழைச்சிட்டு வரலங்க, இழுத்துட்டு தான் வந்தாங்க. யார் இருக்கீங்க? அதுவே ஒரு சிலர் இருப்போம் இல்லையா? முதல்ல உங்களை அழைச்சிட்டு வந்த உங்களுடைய லீடர்ஸுக்கு ஒரு நல்ல மனமார்ந்த நம்மளும் ஒரு மிகப்பெரிய கிரௌண்ட் அம்பாசிடர் மாறப்போம். அந்த இடத்துல உங்களுடைய நண்பர்கள் வற்புறுத்தி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. சரியா? ஓகே, இதுல ஜெயிக்கணும், சரவண சார் மாதிரி மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ செய்யணுமா இல்லையா? என்னெல்லாம் செஞ்சாரோ அது செய்யணும். என்னெல்லாம் செஞ்சாருன்னா சொன்னாரு, ஒரு 3 கார் காட்டினாரு. கிட்டத்தட்ட சார் கார் மட்டும் அவர் இந்த பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பயணம் பண்ணா அந்த தூரம் மட்டும் ஒரு 15 லட்சம் கிலோமீட்டருமா சார்? ஏன்னா சார் செல்ஃப் டிரைவ்ல கார் மட்டும் ஒரு 12-15 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டாரு. ஸோ அந்த மாதிரி அவ்வளவு தூரம் ஒரு டிராவல் பண்ணிருக்காருன்னா நீங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண தேவையில்லை. அதுல ஒரு 30% நீங்க டிராவல் பண்ணும்போதே சாருடைய பொசிஷன் ரீச் பண்ண முடியுமா இல்லையா? ஏன்னா சார் வந்து ஒரு பாதைய என்ன பண்ணிருக்காரு, உருவாக்கி இருக்காங்க. நம்ம அந்த பாதையில பயணம் பண்ண போறோம். அப்போ கண்டிப்பா நம்மளுக்கு வேகமா வந்து அந்த இடத்த அடைய முடியும். அதுக்கு சில சிஸ்டம் இருக்கு, அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்புங்க இருக்கு. முதல் ஸ்டெப் நீங்க எடுத்தோடனே ரொம்ப தூரமா யோசிக்க தேவையில்லை. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த செயல் மட்டும் செஞ்சா போதும். அடுத்த லெவல் என்ன பண்ணலாம், நம்ம மாதிரி எல்லாரும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா நம்ம முதல்ல மைலேஜ் அப்படின்றது எப்படி உணர்றீங்க? இந்த வாய்ப்பு அருமையான வாய்ப்பு. எப்படி உணர்றீங்க? நான் எப்பவுமே நான் சொல்றேன், என்னுடைய தலைமுறையிலேயே எனக்கு கிடைச்ச என் லைஃப்ல என்னோட தலைமுறையிலேயே கிடைச்ச மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு மைலேஜ் மார்க்கெட்டிங்.